ஆனையூருங்க ஒரு சைடு காதே அழுகிருச்சு. மேபி இவளுக்கு சண்டை போட்டிருப்பாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். இதே நக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி அடிபட்டிருந்தா அவங்களே நக்கி சரி பண்ணிடுவாங்க. நக்க முடியாத இடத்துல இந்த மாதிரி அடிபடும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம மருந்து இருக்குல்லங்க, வேப்பெண்ணெய், மஞ்சப்பொடி, கடுக்காப்பொடி, அது போக வேறு நம்ம நாட்டு வைத்தியமே நமக்கு வீட்டிலையே இருக்குங்க. நம்ம அஞ்சரைப்பெட்டிக்குள்ளேயே இருக்கும், நிறையா இது இருக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸியாக பட்டு போயிடும் அந்த பொண்ணு. பட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமானா கிடைக்காது. அது அப்படியே இன்ஃபெக்ஷன் பெருசாகிட்டே போகும். இப்போ இவளுக்கு புழு உள்ளே இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த செல்ட்ரு கொண்டு வந்துட்டாங்க. நேற்று நைட்டு வந்திருக்கா. இன்றைக்கி நான் ஒரு தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த அப்டேஷன் அடுத்த 2 வீடியோவில் தள்ளி வரும். அவள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான், பட் ரொம்ப ஏஜ்டு. பார்ப்போங்க, நான் ஃபர்தராக அவளுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அவள் நல்லாயிருக்கா. இதுக்கு ஒரு ரெஸ்க்யூ பண்ணியிருப்போம், அந்த முதுகில் அடிபட்டவன். இது 2வது ரெஸ்க்யூ. 2 பேருமே செல்ட்டில் தான் இருக்காங்க. நன்றிங்க.